Welcome all of you to my video. In this video, we are going to see chapter 2, numbers and sequences, exercise 2.8, fifth sum. If the first term of an infinite GP is 8 and its sum to infinity is 32 by 3, then find the common ratio. So என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு infinite GP னுடைய first term கொடுத்துட்டாங்க, sum to infinity என்னன்னு கொடுத்துட்டாங்க, நம்ம வந்து common ratio கண்டுபிடிக்கணும். So A வந்து உங்களுக்கு 8, R தெரியாது, நம்ம ஃபைண்ட் பண்ணணும். sum to infinity வந்து உங்களுக்கு 32 by 3 னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளோட ஃபார்முலா தெரியும், Sn is equal to A by 1 minus R. ஸோ that is equal to A by A வந்து உங்களுக்கு தெரியும், அது என்னன்னா 8 by 1 minus R is equal to given 32 by 3. ஸோ the 32 by 3ல நீங்கள் வந்து 1 by 3 இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ இங்கே வந்து நான் இது என்ன பண்ண போகிறேன்னா 32 into 1 minus R is equal to 24 கொண்டு வர போகிறேன், அதாவது கிராஸ் மல்டிப்ளை. ஸோ கிராஸ் மல்டிப்ளை எடுத்து அந்த மாதிரி வந்துடும். ஸோ 32 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, 24 by 32 வந்துடும். ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா ஐ கோயிங் டு கேன்சல் எயித்து டேபிளில் கேன்சல் பண்ணி, ஸோ செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணி 12, இங்கே வந்து 16 வரும். ஸோ அடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா 6, இங்கே 8 வரும். ஸோ மறுபடியும் கேன்சல் பண்ணிங்கன்னா 3, 4 சொல்லிட்டு வரும். ஸோ 3 by 4. அப்போ 1 minus R is equal to 3 by 4. இது இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஸோ R is equal to 1 minus 3 by 4 வரும். ஸோ R is equal to 4 minus 3, இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ 4 minus 3, எல்சிஎம் எடுத்திங்கன்னா 4 minus 3 by 4 வரும், கிராஸ் மல்டிப்ளை. ஸோ 1 by 4, R வந்து உங்களுக்கு என்னென்னா 1 by 4. ஸோ நம்ம காமன் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.